அஸ்ஸலாமு அலைக்கும். சண்டே ஸ்பெஷல் இறால் பிரியாணி. நல்லா டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இறால் எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு நல்லா சுத்தப்படுத்தி எடுத்திருக்கேன். நல்ல பெரிய இறாலாக எடுத்திருக்கேன். பிரியாணிக்கு நல்ல பெரிய இறாலாக சேர்த்தோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இறால் வாங்குறப்போ 2 கிலோ வாங்கினது ஃபுல்லாக வால் தலை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே 1 கிலோ ஆயிடுச்சு. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்துட்டு இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ எடுத்துக்கிறேன். 7 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா முருகி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்குள்ள ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கைப்பிடி வர அளவுக்கு சின்ன வெங்காயம், 7 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி மல்லி இலை, ஒரு கைப்பிடி வந்து புதினா, 3 ஸ்பூன் வர அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிருங்க. வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலா கலரை அப்படியே சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும். இப்போ 1.5 ஸ்பூன் வர அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் வர அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கிறேன். மசாலாவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பழுத்த தக்காளியாக 5 தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி வர அளவுக்கு மல்லி, ஒரு கைப்பிடி வர அளவுக்கு புதினா, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இது 3யுமே வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் வர அளவுக்கு சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் வர அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு இப்போ வந்து நம்ம இறால் எடுத்துருக்கோம். இறாலையுமே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இறாலை சேர்த்து ஒரு 2 மினிட்ஸில் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1 kg ரைஸ் எடுத்திருக்கேன். 4 கிளாஸ் வர அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு லெமனோட ஜூஸை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். 1/2 மணி நேரம் பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுருந்தேன். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். 10 நிமிஷத்தில் ரைஸுமே பாதி அளவுக்கு வெந்து வந்துடும். அதுக்கு இடையில அப்படியே சிக்கனையுமே மசாலா தடவி வச்சுருந்தேன். அதையுமே பொரிச்சு எடுத்தாச்சு. ரைஸ் இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு தாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைமில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் சும்மா கொஞ்சமாக வந்து லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஃபுட் கலர் சேர்த்துட்டு ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் இதை தம் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம நெய் சேர்க்கவே இல்லை. இப்போ லாஸ்ட்டாக 3 ஸ்பூன் வர அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். ஸ்டார்டிங்லேயே ஆயில் சேர்க்குறப்ப கூட நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நான் சேர்க்குறதுனால கொஞ்சம் நெய் வாசனையோடு இருக்கும். அதுக்காக தான் நான் அந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை மூடி போட்டு விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான மணக்க இறால் பிரியாணி தயாராகிடுச்சு. இந்த மெத்தடில் ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இறால் பிரியாணியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அது கூட கொஞ்சமாக இறாலுமே பொரிச்சிருந்தேன். வாழை இலையை விரித்து இப்போ நம்ம சூடாக சாப்பிட வேண்டியது தான். இன்றைக்கான லஞ்ச் மெனு மணக்க இறால் பிரியாணி, அப்புறம் வந்து வெங்காய பச்சடி, சிக்கன் 65, இறால் ஃப்ரை. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.